ஹோன்ஹார் அப்படின்னா பிரில்லியன்ட். ஒரு பையன் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கிறது, அவன் வந்து அந்த பையன் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்கான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். होनहार शीर्षक कविता में कवि होनहार बच्चा के बारे में विस्तार से बताते हैं. அந்த ஹோன்ஹார் அப்படிங்கிற சீர்ஷக் அப்படின்னா டைட்டில். அந்த டைட்டில் வந்து கவிஞர் வந்து எவ்வளோ டேலண்டடாக அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்தார் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. होनहार बच्चे हमेशा अच्छा नाम प्राप्त करते हैं. हमेशा அப்படின்னா ஆல்வேஸ். அந்த ஹோன்ஹார் பச்சா வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல நேம் எடுப்பான். ஹோன்ஹார் அப்படின்னாலே குட் பையன், ஒரு நல்ல பையனாக இருப்பான் எப்போவுமே. வே சுபஹ ஜல்தி உட்தே ஹை அவர் பகவான் கி பிரார்த்தனா கர்த்தே ஹை. அவன் வந்து எப்போவுமே சுபஹ அப்படின்னா மார்னிங், அவன் வந்து டெய்லி மார்னிங் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, பிரார்த்தனா அப்படின்னா ப்ரே, அவன் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, ஏன்னா நல்ல ஒழுக்கம் அந்த பையனுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஹோன்ஹார் அப்படின்னாலே ஒரு டேலண்டட் பர்சன், ஒரு பிரில்லியன்ட் பாய். அவன் பிரில்லியன்ட் வந்து படிப்பில் மட்டும் கிடையாது, இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். அப்போது மறுபடி சொல்கிறேன், வே சுபஹ ஜல்தி உட்தே ஹை அவர் பகவான் கி பிரார்த்தனா கர்த்தே ஹை. அவன் வந்து டெய்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா சீக்கிரம் எந்திரிக்கிறான், அப்புறம் கடவுள்கிட்ட பிரார்த்தனா கர்த்தே ஹை. பிரார்த்தனா அப்படின்னா ப்ரேயர். होनहार बच्चे सुबह उठते ही अपना हाथ मुँह साफ करके पढ़ने लगते हैं. அந்த ஒழுக்கமான பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சுபஹ உட்தேஹி, சுபஹனா மார்னிங், டெய்லி மார்னிங் அவன் எந்திரிச்சிட்டு அப்னா ஹாத் தன்னோட கையை, மூஹ்னா மவுத் வாஷ் பண்ணிவிட்டு, சாஃப்னா க்ளீன் அதாவது சுத்தப்படுத்திட்டுன்னு சொல்கிறேன், கற்கே பட்னே லகுத்தேஹை. ஸோ நல்ல ஒழுக்கமான பையன், நம்மெல்லாம் வந்து காலையில் படிப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒழுக்கமான பையன் வந்து ஏன்னா அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவன். ஸோ ஒழுக்கமான பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட கை கால் கழுவி, அவனோட கை வாங்கி கழுவிட்டு என்ன பண்ணுறான், படிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட், இஸ்கே பாத் நாஸ்தா आदि करके बहुत खुशी के साथ पार सीखने के लिए स्कूल जाते हैं. ஓகே, நாஸ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவுன்னு சொல்லுவோம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து சந்தோஷமாக படிக்கிறதுக்கு போகிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு, होनहार बच्चे बुरे तथा गलत काम करने वाले बच्चों के संग बैठकर अनावश्यक बातें नहीं करते. அந்த டேலண்டட் பாய் வந்துட்டு பூரே தத்தா அப்படின்னா, பூரே அப்படின்னா ஒரு பேட். ஸோ கெட்ட பையன், அதாவது கெட்ட சகவாசம், அதாவது கலத் அப்படின்னா ஃபால்ஸ், மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ தவறான பையன்கள் கிட்ட வந்து பச்சோங்கே சங் அப்படின்னா ஒரு குழந்தைங்களோட அந்த அதாவது தவறான வழியில் போகக்கூடிய அந்த கேங்கில் வந்து அவன் உட்கார மாட்டான். ஏன்னா கெட்ட பசங்க கூட அவன் உட்கார மாட்டான். உட்காந்து அனாவசியக் அப்படின்னா இந்த தேவையில்லாத வார்த்தைகள் வந்து அவன் பேச மாட்டான். பாத்தே நஹி கர்த்தே, பாத்தே அப்படின்னா டாக். ஸோ அனாவசியமான வார்த்தைகள் வந்து அவன் வந்து இது பண்ண மாட்டான், உட்கார மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அவன் நல்ல பையன், ஒழுக்கமான பையன். ஸோ தப்பு பண்ணுறவங்க இந்த கேங்கு கூட அவன் உட்கார மாட்டான். நெக்ஸ்ட், ஜப் ஸ்கூல் से छुट्टी होती है वे तुरंत अपना घर वापस आ जाते हैं. ஓகே, எப்பெல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விடுதோ அப்போல்லாம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்போல்லாம் ஸ்கூல் லீவ் இந்த சென்ஸ் எப்போல்லாம் ஸ்கூல் முடியுதோ அப்போல்லாம் அவன் என்ன பண்ணுறான், கர் வாபஸ் ஆ ஜாத்தே ஹே, வீட்டுக்கு போயிடுறான். உடனே வாபஸ் அப்படின்னா ரிட்டன், உடனே அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுறான், ரிட்டன் போயிடுறான். நெக்ஸ்ட், होनहार बच्चे बड़े लोगों को आदर करते हैं. ஸோ இந்த நல்ல ஒழுக்கமான பையன் வந்து பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறான், ஆதார் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். நெக்ஸ்ட், சபி கே சாத் பியார் சே போல்தே ஹை. நல்ல அந்த ஒழுக்கமான பையன் வந்து ஒழுக்கத்துலேயும் சிறந்தவன், கல்வியிலையும் சிறந்தவன். ஸோ அந்த ஒழுக்கமான பையன் வந்து பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறான், ஆதார் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது, அவன் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பியார் அப்படின்னா அஃபெக்ஷனாக இருக்கான். எல்லாத்துக்கிட்டையுமே சே போல்தே ஹை, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அஃபெக்ஷனாக பேசுகிறான். அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா சாஃப்டாக பேசுகிறான். நெக்ஸ்ட், अपने से छोटे बच्चों को अच्छी अच्छी बातें सिखाते हैं. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவன் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறான். சிக்காத்தே அப்படின்னா டீச். ஸோ சோட்டே அப்படின்னா ஸ்மால், படேனா பிக்கு, சோட்டேனா ஸ்மால். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவன் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறான்.
ஏன்னா ஒழுக்கமான பையன் எப்போவுமே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு, ஹோன்ஹார் பச்சே கபி பி உட்னா சமய நஷ்ட நகி கருத்து. அதாவது ஹோன்ஹார் பச்சே, இது நல்ல ஒழுக்கமான பையன் வந்து எப்பெல்லாம் வந்து அவனுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவன் நஷ்ட அப்படின்னா வேஸ்ட். அவன் எப்பெல்லாம் வந்து அவனுக்கு டைம் கிடைக்குதோ அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட், ஜோ கருத்தே ஹை உசே கற்கே திக்காத்தே ஹை. ஸோ எப்பெல்லாம் வந்து அவன் வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் வந்து அவன்